வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்ம வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சு பாருங்கள். அது என்னன்னு பார்த்தீங்களா, இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம வீட்டு நிலவாசலில் நம்ம விளக்கேற்றணுங்க. காலை மாலை 2 நேரமும் விளக்கேற்றலாம். உங்களால் ஒரு நேரம் மட்டும்தான் ஏற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மாலை நேரத்தில் விளக்கேற்றுங்க. அது இன்னுமுமே கூடுதல் சிறப்பு. இந்த கார்த்திகையில் புதிய அகல் விளக்கு வாங்கி 2 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. விளக்கை தரையில் வைக்காதீங்க, தட்டு அல்லது வாழை இலை வச்சு வைங்க. உங்களால் தலைவாசல் உங்களுக்கு எந்த திசையில் இருந்தாலும் விளக்கு நீங்கள் வடக்கு இல்லைனா கிழக்கு திசையை பார்த்து வைங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிலவாசலில் விளக்கு ஏற்றும் போது வீட்டுக்குள்ளேருந்து விளக்கு வச்சு வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க. வெளியிலையே ஏற்றிட்டு வெளியிலையே வைக்கணுங்க. அதுதான் முறையும் கூட. தலைவாசலில் எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் விளக்கு வச்சு பழக்கமே கிடையாது அப்படின்னா கூட நீங்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் 2 அகல் தீபம் நீங்கள் நிலவாசலில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் நல்ல மாற்றம் நடக்கும், சுபிக்ஷம் உண்டாகும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.